அந்த மூளை அப்படியே கெட்ட வார்த்தையில பேசணும்னா, கெட்டது செய்யணும்னா, எதுக்கு காரணம்னு நம்ம கண்டுபிடிக்குது. ஆனா வரப்போத பத்தி நான் சொல்லவே மாட்டேன். அது கடவுளுக்கிட்ட இருக்கு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. பொண்ணு கல்யாண வயசாச்சு. பசங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, மாப்பிள்ளைங்க வர ஆனா கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ஆனா வைக்க வேண்டிய இடம் எங்கன்னு எனக்கு தெரியும். கூட்டினவங்க சார். 31 நாளுக்குள்ள அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா, நீங்க சொல்ற வேலை, சொல்ற இடத்துல வந்து என்ன செய்யுது? ஒரு பொண்ணு இந்த உலகத்துல வந்துருச்சுனாக்கா, கண்டிப்பா அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு புருஷன் இருந்து தான் ஆகணும். தெரப்பில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரான தெரப்பி இவர யூஸ் பண்ணீங்க. ஆமா. பேசிக்கான தெரப்பிக்கு என்ன யூஸ் பண்ணீங்க? கேரளாவுக்கு நம்ம போகவே இல்லைங்க. கேரளா போற ரோட்லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு கேரளா மருத்துவர் ஒருத்தர் இருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மர்ம தெரப்பி அரபிக் ஜோதிடம் வந்து ஐயா வந்து குடுத்துட்டு இருக்காருங்க. அந்த மர்ம தெரப்பி என்னங்கிறது அவர்கிட்ட வியந்து கேட்டேங்க. அவர் சொன்ன பதில் வந்து என்ன அப்படியே ஆர்ப்பரிக்க வச்சிருச்சு. அந்த மர்ம தெரப்பி என்னங்கிறத நீங்களே பாருங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். மர்ம தெரப்பி அப்படிங்கிறது என்னங்க? மர்ம தெரப்பின்னா ஒரு மனுஷன் உடம்புல வந்து ஏகப்பட்ட மர்மங்க இருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியாது. நான் என்ன உங்களுக்கு உங்க உடம்புல வந்து நான் ஒரு இடத்துல பிடிச்சுன்னா நீங்க அங்கேயே நிற்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது தெரியாது. அது ஒரு மனுஷனோட உடம்புல வந்து பல இடத்துல வந்து வலி வருதாங்க, பல நோய்ங்க வராங்க. ஆனால் எல்லா நோய்களும் ஸ்டார்டிங் வந்து நம்ம வயிற்றுல இருந்து தான். ஆனால் அது வயிற்றுல இருந்தா, இல்லை வெளியில் இருந்தா, இல்லை உடம்புல வேற ஒரு இடத்துல இருந்தான்னு நமக்கு தெரியணும்னா, நம்ம நாடி பிடிச்சாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த நாடி பிடிச்சு தான் உங்கள் உடம்புல வலி இருக்குது. ஆனால் அந்த வலி எதனால வந்துருச்சுன்னு நான் தெரிஞ்சுட்டு அவன் எதனால வந்துருச்சோ அந்த வந்த காரணத்தை நம்ம கிளியர் பண்ணுறது. அதுதான் வர்மம்னு சொல்கிறது. காரணம் அந்த வர்மத்தை பிடிச்சு தான் நம்ம செய்கிறது. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோல்டர் பெயினாக இருந்ததுன்னா, நான் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் உங்களுக்கு பெயின் வந்து ஷோல்டரில் தான், தோளில் தான். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான். அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். அங்கே ஒரு வர்மம் இருக்குது. அந்த வர்மத்தில் அதனால தான் வர்ம தெரப்பி அப்படின்னு அதுக்கு பேர் வந்து. அப்புறம் பென் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் காட்டி கொடுக்குறவங்களுக்கு காட்டிட்டு பேசினா தான் கரெக்டாக வரும். இப்போது நம்ம ஊரில் இல்லைன்னா நம்ம உலகத்தில் வந்துட்டு மனுஷங்களுக்கு எல்லாம் உடம்பு வலி இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. சின்ன குழந்தைங்களுக்கு வர உடம்பு வலி வருது. அது எதனால? ஒன்று வந்து ஜஸ்ட் நம்ம சொல்ல போனால் ஃபுட்டில் இருந்து ப்ராப்ளம் எல்லாம் வருது. ஆனாலும் நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு உங்களாலே சொல்ல முடியாது, என்னாலே சொல்ல முடியாது. இப்போது நமக்கு ஒரு தலைவலி வந்தால் கூட ஒன்று வந்து 2வது வட்டி வரணும் நம்ம ஓடிடும். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை போய் பார்ப்பேன். சரி, அப்போ அவர் சொல்ல ஸ்கேன் பண்ணுங்க, எக்ஸ்ரே எடுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணலாமா அதெல்லாம் அந்த டெஸ்டிங் எல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. கடைசியில் 2 மாத்திரை கொடுப்பாங்க, அது கிளியர் ஆயிடும். ஆனால் அது வந்து என்ன ஸ்டக் பண்ணி நிப்பாட்டுறாங்க. அது எதனால வருதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணால் அது எந்த காரணத்தாலே அது வரவே வராது. வேரோட பிடுங்கி எறியது தான் என்னோட தொழில். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டுங்களா சார்? கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்களா? நெட்டில் சர்ச் பண்ணலாம். சரிங்களா? கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இப்போ எல்லாருமே நெட்டில் தானே சர்ச் பண்ண இருக்கா அப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. இல்லைன்னா இந்த ஹைவே இது மெயின் ரோடு. இந்த மெயின் ரோடில் இவ்வளோ ஃப்ளெக்ஸை ஒட்டி போர்டு வச்சு என்ன உட்கார முடியுமா? முடியாது. இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உதயம் சர்டிஃபிகேட். உதயம் சர்டிஃபிகேட்னா கவர்மெண்ட் அப்ரூவ். அவங்க நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னாக்கா நமக்கு 3 வருஷத்துக்கு நமக்கு பஞ்சாயத்து லைசன்ஸ் தேவையில்லை. இந்த உதயம் சர்டிஃபிகேட் நம்ம வச்சுருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பஞ்சாயத்து லைசன்ஸ் தேவையில்லை. பஞ்சாயத்து 3 வருஷம் முடிஞ்சு பஞ்சாயத்து லைசன்ஸ் எடுத்தால் போதும். தெரப்பி வந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து ஃபீமேல் இருக்காங்க. எஸ், கண்டிப்பாக. ஜென்ஸுக்கு நீங்கள் வந்து ஜென்ஸுக்கு நான் தான் பண்ணுறேன். மேடம் வந்து ஃபீமேலுக்கு. என்னோட ஃபஸ்ட்டு கிளினிக் வந்து கேரளாவில் தான். நான் சொன்னேன் 23 வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க. அங்கே வந்து என்னோட 13 வருஷமாக என்னோட அங்கே உள்ள ஸ்டாஃப் தான் இது. ஃபீமேலுக்கு வந்து ஃபீமேல் ஸ்டாஃப். கண்டிப்பாக. ஃபீமேல் ஜென்ஸ் கண்டிப்பாக. ஓகே, அப்போ யார் வேணா வரலாம். தெரப்பி பார்த்துலாங்களா? நோ ப்ராப்ளம். சார், தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான தெரப்பி இவரை யூஸ் பண்ணீங்க. ஆமாம். பேசிக்கான தெரப்பி என்ன யூஸ் பண்ணீங்க? உங்கள் தோல் வலின்னு வச்சுக்கோங்க சார், உங்களுக்கு வராமல் இருக்கட்டும். ஷோல்டர் பெயின் அப்படியே ரிலீஃப் ஆயிரும் இல்லைங்களா சார்? அதை நீங்கள் தான் சொல்லணும் சார். அங்கே எப்படி வேலை நடக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் சார். சூப்பராக இருக்குது சார். இந்த மாதிரி மசாஜே எனக்கு ரெகுலராக பண்ணுங்க சார். இது ஒன்று உங்களுக்கு கொண்டு நான் கொடுக்குறேன், நீங்கள் கொண்டு வாங்க சார். வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது சார். அருமையாக இருக்குது. ஓகே. அது இப்போ 1 சைடு தான் சார் போயிட்டுருக்கு. நம்ம இங்கே ஒரு சுவிட்சோட அமர்த்தினா ரிட்டர்ன் அடிச்சிடுவது. எப்படிங்க? அப்போ அந்த பக்கம் பண்ணுறாங்க, இந்த பக்கம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து போனுக்கு வந்து எப்படிங்க சார்? போன் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே சார். ரிலீஃபாக இருக்குது சார். ஓகே. அப்புறம் வந்து சார் நம்ம கையில் இந்த மாதிரி கையில் எல்லாம் நமக்கு வலி வந்துச்சுன்னா நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். சரிங்க சார். இது என்ன மிஷின் சார்?
இது மசாஜ் மிஷின் இல்லை சார், இது ஒரு போல் மாதிரி தான். சரிங்களா? இப்போ இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னாக்கா இந்த மிஷின் ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணால் அது 85% கிளியர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் கேட்பாங்க மீதி 15 எங்கே போச்சுன்னு. மீதி ஆனால் ஒரே அடியில் முழுசாக போகாது சார். ஓகே, ஒரு 2 வட்டியாச்சு, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு 2 வட்டியாச்சு நீங்கள் வந்து தான். எனக்கு ஒரு டைம் சார், நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்க. சரி சார், கிரிக்கெட் விளையாடுறேன். ஓகே சார். இப்படி விளையாடும் போதே எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெயின் ஆகிங்க. கால் உண்ணவே முடியல சார். முடியல. ஆமாம், அதுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் சார்? அதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் சார். நீங்களே பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக. எப்படி இருக்குது சார்? சூப்பராக இருக்குது சார். ஓகே. அப்புறம் நம்ம ஜாயிண்டில் சார் பெயின் வந்துடும். நம்ம கை ஜாயிண்ட்டு, கால் ஜாயிண்ட்டு. ஆமாம் சார். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வலி, அந்த பெரிய மிஷினில் இங்கே கொண்டு வைக்க முடியாது. ஆமாம், எந்த மிஷினும் வைக்க முடியாது. அதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிடுவோம். சரிங்க சார். எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்குது சார். ஓகே சார். அதாவது இது இப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம தைலம் தைச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணி, இங்கே நீர் கட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம தைலம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நோ மெடிசன் நமக்கு. நம்மளோட மெயின் கிடையாது, எந்த விதமான மெடிசனும் கிடையாது. மருந்து, மாத்திரை, ஊசி எதுவுமே. இப்போ அக்கிபஞ்சரில் போனால் கூட ஊசி இருக்கு, ஆனால் நமக்கு அது கூட கிடையாது. அது கூட கிடையாது. இப்போ உங்களுக்கு கால் முட்டி வெளியின்னு வச்சுக்கோங்க சார். சரிங்க சார். அங்கே பண்ண வேண்டிய பண்ணிட்டு காலு இப்படி இப்படி சார். இது ஹெல்மெட் மாதிரி, ஹெல்மெட் கிடையாது. சரிங்க சார். ஆனால் கால் முட்டியோட ஹெல்மெட் தான். இது என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது? இது வந்து கால் முட்டுக்குள்ள சர்க்குலேஷன் கம்மி ஆகலாம். சிலவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போல கால் முட்டி வலிக்க ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை தேய்மானம் அப்படின்னு. சார் எந்த காரணத்துல நம்ம எள்ளு தேய்மானம் வராது சார். அப்படி தேஞ்சு முடியாத மாதிரி இருந்துச்சுன்னாக்கா ஒரே கேள்வி சார் உங்கள்கிட்ட கேட்பேன். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு பொருள் நம்ம பல்லு தான். என்னைக்கு அது தேஞ்சு முடிஞ்சிருக்கணும் சார்? இல்லை சார், சொத்தை வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம சொத்தம் இல்லாம தேஞ்சு தேயுது, வருது தேஞ்சு தேயுது. அது இல்லைங்க. அப்புறம் எப்படி சார் இங்க மட்டும் தேஞ்சு தேயுது? அதுதான் என்ன காரணம். ஆனா இங்க எதனால வருதுனாக்கா, ஒன்னு சர்க்குலேஷன் சார், 2 வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்குள்ள நம்ம வண்டிக்கு கிரீஸ் ஆயில் ஊத்துறோம் இல்ல, அது எதுக்கு சார்? அது வண்டி நல்லா போகணும். அதே மாதிரி இது ஒர்க்கிங் ஆகணும்ல, அதுக்கு இதுக்குள்ள மக்ஞா, மலையாளத்துல வந்து மக்ஞா அப்படின்னு சொல்ல ஒரு கிரீஸ்னே சொல்லுங்க. சரிங்க சார். சரிங்களா? அந்த பொருள் வந்து கம்மி ஆகும் போது இந்த எள் வந்து பக்கம் வந்துடும், வருதிரும். ஒருதம் பத்தாம் வரி வருது. ஆனால் ஒருதனாலும் அங்கே தேய்மானம் வராது. 100 வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு ஆளோட குளிமாடத்தை தோண்டுங்க சார், இன்னைக்கு அந்த அஸ்தி கூட அங்கே இருக்குமா? இல்லையா? இருக்கும். அப்புறம் இங்கே மட்டும் ஏன் சார், எப்படி சார் முடிஞ்சு போகுது? அதுதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். எஸ் சார், அதுதான் இந்த மாதிரி ஒரு அதுதான். அப்போ அவனை நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இதில் வச்சு நம்ம செய்யணும். ஓகே சார், சூப்பர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. வாங்க சார், பரவாயில்ல வாங்க. நைஸாக கொடுக்குறேன். வாங்க சார். அவரு பயந்து நிற்கிறாங்க. ஆனால் அவர் முன்னாடி ஒரு லேடி, என்னோட அசிஸ்டண்ட் வந்துட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க. பாருங்க சார், கை கொடுங்க. சூப்பர் சார். ஓகே, இது இங்க இருந்து தோல் வரைக்கும் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கு சார். ஓகே, இன்னொரு டைம் பண்ணுங்க சார். ஓகே, அவங்களுக்கு அத மாதிரி ஷோல்டர்ல பண்ண முடியுங்களா சார்? அந்த நெக்ல கண்டிப்பா பண்ணலாம், பண்ணுங்க, நோ ப்ராப்ளம் சார். அது ஜஸ்ட் நீங்க புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒர்க்கிங்ல தான் நான் அங்க வச்சேன்னா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா என் லெஃப்ட் ஹேண்ட் அவரை பிடிச்சுனாக்கா சேக் ஆகுறாங்க. ஓகேவா? ஆனா நான் எடுத்துருச்சுன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது. இது பென் தெரப்பி பண்ணும்போது என்ன நமக்கு சொல்யூஷன் சார்? பென் தெரப்பி, இந்த பென் நம்ம யூஸ் பண்ணாம நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த நம்ம எந்த ஆருக்கு வேண்டி பண்றோம் அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட் மர்மம் இருக்குன்னு தெரியாத ஒரு ஆள் எந்த காரணத்தால் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட காட்டிட்டா, இந்த சார் இங்கே பாருங்க சார், நான் வைக்க வேண்டிய இடத்துல தான் நான் வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் கம்மியாச்சுதா பார்த்தீங்களா? இழுத்து கொண்டு போயிடும். ஆனால் இது சைடு எஃபெக்டாக இருந்தால் என்னால் வைக்க முடியுமா சார்? நான் எப்பவுமே போயிருக்கோம் ஒன்று. ஆனால் வைக்க வேண்டிய இடம் எங்கன்னு எனக்கு தெரியும் சார். இது வந்து நம்ம கால் பாதத்தில் இருந்து தலை வரைக்கும் உள்ள பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே எங்கெல்லாம் பிளட் ஸ்டக் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. எங்கே இருந்தாலும் அது ஃபுல்லாக சர்க்குலேஷன் கொடுக்குற ஒரு மிஷின் தான் இது. சரிங்களா? ஜஸ்ட் ஒன்று ஒரு செகண்ட் சார் இருக்கு.
தலை வரைக்கும் உங்களுக்கு வைப்ரேட் வருது. ஆமாம், ஷேக்கிங் ஆகிட்டே இருக்கு. ஆனால் எங்கே ஸ்டெக்கிங் இருந்தாலும் அதெல்லாம் ரிலீஃப் பண்ணிடும். சரிங்களா? அதே மாதிரி வயர் ரொம்ப சாடினவங்களுக்கும் ரொம்ப வயர் இருக்குல்ல, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொழுப்பு கட்டி தான் வயர் சாடுது, அதுவும் லூஸ் ஆகிடும், கம்மியாயிரும். எவ்வளோ நேரம் இது இருக்கு? இது வந்து நோயை பொறுத்த வரைக்கும் சார், வலி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஜாஸ்தி பண்ண 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே யாரும் எந்த பாட்டுறது இல்லை. ஏன்னா அது போதும் நமக்கு. செகண்ட் மிஷின் வந்து சார், நம்ம கால் முட்டிலிருந்து கீழே என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், வலியாக இருக்கட்டும், சர்க்குலேஷன் கம்மியாகட்டும், அதுக்கு இந்த மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் கால் உள்ள போடுங்க சார். மசாஜ் அதுவே பண்ணுதுங்க. மசாஜ் அதே பண்ண முதல் நாளில் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுறான், மனுஷன் தான் மனுஷனுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சுவிட்ச் போட்டோன்னா அங்கே வேலை நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி தோணுதுன்னா ஓப்பனாக சொல்லிடுங்க சார். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை, அதே ஜாலியாக அப்படியே மசாஜ் பண்ணிட்டு ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு. எஸ், ஓகே. இந்த கால் பாதத்துலேருந்து கால் முட்டி வரைக்கும் உள்ள ப்ராப்ளத்துக்கு தான் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே. இப்போ காலில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் சார்? காலில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம், முதல்ல எல்லாம் சார் நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம அப்பாவோட காலத்தில் எல்லாம் வந்துட்டு செருப்பு கிடையாது, செருப்பு போடாமல் தான் நடப்பாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன ஆகுனாக்கா, பூமியில இருந்து கிடைக்க வேண்டிய எனர்ஜி நமக்கு கிடைக்கும், ஆகாசில் இருந்து கிடைக்க வேண்டிய, சூரியனில் இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இன்னைக்கு பெட்டில் படுக்கும்போது மட்டும்தான் நம்ம செருப்பு கலத்துறோம். வீட்டில இருந்து கால் எடுத்து வைக்கிற வண்டியில் அது செருப்பு இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். உண்மைதானே சார்? அப்போ நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் கிடைக்கணும், ஆனால் பாசிட்டிவ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனுஷங்க வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம வாழணும்னா, ஆனால் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஒன்று நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவ், ஏதாவது ஒன்று தான் கிடைக்கிறாங்க. அதனால கால் பாதத்தில் இருந்தே நமக்கு சர்க்குலேஷன் கம்மி ஆகலாம், அங்கிருந்து பல விஷயங்கள் நமக்கு நோய் இங்கே வந்துட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். இப்போ ஒரு நரம்பில் பிளட் சர்க்குலேஷன் கம்மி ஆயிடுச்சுன்னா அங்கே நீர் கட்டிடும். நீர் கட்டிடுச்சுன்னா அப்புறம் வலியாச்சு, கை தூக்க முடியல, கால் தூக்க முடியல, கால் மடக்க முடியல. அவனே நம்ம ரிலீஃப் பண்ணி சர்க்குலேஷன் கொடுத்து கிளியர் ஆக்கலாம், அந்த நோயை போக்குறான். இதுதான் நம்ம பண்ணுறோம் மிஷின் வச்சு. ஓகே சார்? ஓகே சார். இப்படி ஒன்று நிற்கலாம், ஒன்றும் அப்புறம் அப்படி வந்துப்பா. ரைட். இந்த மிஷின் எதுக்காக யூஸ் பண்ணுறது? இது வந்து நம்ம கால் பாதம் தரிப்பு மறைப்பு அந்த மறுத்து போகிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் அங்கே இருந்து அடியில் இருந்தே சர்க்குலேஷன் கொடுப்பாங்க. எங்கே எவ்வளோ ஸ்ட்ரக்காக இருந்தாலும் அவனை உடச்சி அவனை ஓட்டிடும். ஏன்னா எவ்வளோ கால் மறுத்து போகிறவன் வந்தாலும், ஒரு ஆள் வந்தாலும், பேஷண்ட் வந்தாலும் 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷத்துல நடக்க வச்சிருவீங்க. கண்டிப்பா 100%. அது இப்போ நார்மல். அப்படியே சுருன்னு இழுக்குது. அப்ப எங்க இருந்தாலும் என்ன ஆகும், அவன் ஓடிடும். ஆமா, எங்க பிளட் ஸ்டக் ஆகாது. போதுங்களா சார்? ஓகே சார். இது வந்து சார், நம்ம கால் முட்டி வந்துட்டு இப்படி மடக்க முடியல, இப்படி நிமித்த முடியல, மடக்க முடியாத ஒரு ஆள் வந்துச்சுன்னா தெராப்பி பண்ணிட்டு நம்ம இது கொடுத்துரும். போடுங்க சார். சின்ன வயசுல எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சைக்கிள் சவுட்டு. ஆமாங்க. இப்படி வந்து என்ன, நமக்கு இடுப்பில் இருந்து கீழே வரைக்கும் அவன் ஒர்க்கிங் ஆகும், நம்ம ஜாயிண்ட் ஒர்க்கிங் ஆகும். நீங்களா செஞ்சு பாருங்க, இடுப்பில் இருந்து கீழே வரைக்கும் வருதுங்களா? வருதானே? அப்போ அவன் ஒர்க்கிங் ஆயிரும். என்ன ஒர்க் ஆகலைன்னாலும் முதல்ல எல்லாம் முடியாத ஆளுங்க மெதுவாக தான் ஆகும். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வரும்போது கிளியர் ஆயிரும். இதோட யூஸிங் அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் இந்த கை மறுத்து போகிற மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாங்க. கை மறுத்து போக, கையை மடக்க முடியல, சிலவங்க இப்படி விரல இப்படி கோச்சி போயிடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதில் கை வைங்க சார். பெருசு கை. இது வந்து இவரு இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இல்ல சாக்கடிக்கிறீங்க, வேற ஒண்ணும் இல்ல சார், செட் ஆகாதுங்க. இல்ல சார், அது மட்டும் நீங்க வாங்க, நான் தான் சொல்லி இல்ல உட்காருங்க பரவாயில்ல, நீங்க எதுக்கு? இது வந்து கை மறுத்து போகிற, கை சர்க்குலேஷன் கம்மியாகிறது, இந்த ப்ராப்ளத்துக்கு தான் இது நம்ம கொடுப்பாங்க. ஓகே சார். அவர்கிட்ட கேளுங்க சார் எப்படி இருக்குன்னு. சார் எப்படி இருக்கு? இந்த கையில் எங்கே சர்க்குலேஷன் கம்மியாக இருந்தாலும் ஸ்டக் ஆனாலும் இந்த கையில் பாருங்கள் இழுத்து விட்டுரும். இதுதான் பண்ணுறது.
சிலவங்க தப்பா நினைக்கிறாங்க, கரண்ட் ஷாக் அடிக்கிறாங்க. எந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற ஆளை இப்படி உட்கார முடியுமா? முடியாது. ஓகே மேடம், வாங்க மேடம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிக்குவேன். இது வந்து ஹெட் மசாஜ் சார். சரிங்களா சார்? நீங்கள் தூக்கம் வரும், தூங்கக்கூடாது சார், அப்புறம் பிரச்சனை ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு தோணுதுன்னா அப்போ சொல்லணும். இல்லை சார், நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. தூக்கம் வராத குழந்தைகள் கூட தூக்கம் வச்சுக்கலாம் சார். அப்படி இதில் என்ன சார் இருக்கு? இது வந்து இது ஒரு நான் சொன்னேன்ல சார், ஹெட் மசாஜிங். அதான் இது நம்ம தலைமுடி எத்தனை எண்ணெயை முடிக்க முடியுமா சார்? முடியாது. அந்த ஓரோ முடிக்கும் ஓரோ ஹோல்ஸு கீழே தலைக்குள்ளே போகும். அதுக்குள்ளோடைய எல்லா பிளட் சர்க்குலேஷன் நடக்கணும். அது நடக்காமல் இருக்கும் பார்த்தா என்ன ஆகுது, நமக்கு தலைவலி வருது. சரி, இந்த தலைவலிக்கு வந்து இது நம்ம இந்த தெரப்பி எடுத்துக்கிட்டா தலைவலி போயிருங்களா? இந்த தெரப்பி பண்ணும். அதே மாதிரி நம்ம இந்த சிலவங்களோட தலைக்குள்ள வந்து நீர் கட்டி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு தலையில யூஸ் பண்றோம். நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி ஒரு தைலத்தை எண்ணெய் தலை வைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும்தான் கொடுப்போம். இதுதான் சார். உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க சார். இப்போ தூக்கம் தான் சார் வருது. தூக்கம் தான் வருதுங்களா? ஆமா, நல்லா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு தலைவலி இருந்தாலும் என் கை அங்க பட்டுருச்சுன்னா நீங்க தூங்கி ரிலீஃபா இருக்கு. நல்லா ரிலீஃபா இருக்கு சார். புரியுதுங்களா? இதுல கொஞ்சம் எண்ணெய் வச்சிரும், தைலம் தலையில போட்டுட்டு இந்த மசாஜ் பண்ணா இந்த முடி இழுக்கிற மாதிரி கூட வராது. சரிங்களா? நல்ல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஒரு 2 நிமிஷத்துல தூங்கிடும். தூக்கிட்டு போய் படுக்க வச்சிடும். தலையில நமக்கு இந்த ஏகப்பட்ட வருமங்க இருக்கு. அங்க ஏதாவது நம்ம கை பட்டுருச்சுனாக்கா அது பின்னாடி அது ப்ராப்ளம். அப்போ அது தெரியாதவோ அது பண்ணவே கூடாது. யாராவது எங்களுக்கு ஹேண்ட் மசாஜ் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணி விட்டுருவீங்க? கண்டிப்பா சார், பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா பண்ணி விட்டுருங்க. ஓகே, எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சார்? நம்ம சார் நம்ம சார்ஜ்னு சொன்னா 250 ரூபா தான் சார். 250. ஏன் பண்ற அப்படின்னு கேட்டேனாக்கா, மனுஷங்க கஷ்டத்தானால தான் வருது. அவங்க உங்களோட 50 ரூபா எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைச்சி என்ன ஒன்றும் ஆக போகுது சார். எப்படி சார் 250 மினிமம் சார்ஜ்ல நீங்க எப்படி, அதாவது இப்போ ஒரு மசாஜுக்கு ஒரு தெரபிக்கு இதுக்கு மட்டும் தான் 250 சார்ஜ் பண்றீங்களா? இல்ல அப்படி இல்லை சார். இப்போ நான் காட்டி கொடுத்தேன். இந்த பென் தெரப்பி எந்த பெயினுக்கும் இது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒண்ணு இல்லைன்னா 2 மிஷின் அதோட யூஸ் பண்றோம். நம்ம 250 ரூபா தான் வாங்க சார். அப்புறம் மிஷின் எல்லா மிஷின் யூஸ் பண்ண வேண்டிய நோயாளா இருந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு மேல போகவே போகாது. கண்டிப்பா போகாது. அவ்வளவுதான். இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரை பார்க்கணும்னா பரிசோதனை ஃபீஸ் மட்டும் எவ்வளவு கொடுக்கணும் சார்? அது ஜாஸ்தி வருமே சார். அது சொல்லவே முடியாது. மருந்துக்கு வேற வரும் சார். ஆமா, ஒரு 3000 ரூபாய் இல்லாம ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? ஓகே, இங்க 3000 போயிட்டு 1500 தேவையில்லை சார். 1000 கூட தேவையில்லை. வெறும் 500 ரூபாய் தான். ஜாஸ்தி போனா ஆனா மினிமம் சார்ஜ் 250. 10 வயசுல இருந்து 100 வயசு வரைக்கும் வேணும் சார். அடல்ட் வந்துட்டு ஒரு 10 above ஆகணும். எஸ், 10 வயசுக்கு மேலதான் குழந்தைங்க. 10 வயசு கீழேனா பச்சை மண்ணு சார். ஆமா, அதுங்களுக்கு வந்து ஆனா 10 வயசு ஆனவங்க பெரிய ஆளுன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம இந்த மிஷின் எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆச்சு வேற ஏதாவது ஆயிடலாம். அது நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நமக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்றும் கொடுப்பல. இது என்ன சார்? இது வந்து 117 121 ஐட்டம் மெடிசன் இதுல சேரும். பச்சை மருந்துங்க. உடம்புல வர நீர் கட்டிக்கு நம்ம யூஸ் பண்ற தைலம் தான் இது. இது நானே தயாரிக்கிறது தான். இதே வந்துட்டு 117 ஐட்டம் மெடிசன் இதில் சேரும். ஆனால் இது என்னன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய். கேரளாவில் மில்லில் இருந்து நம்ம வாங்குறது எண்ணெய் தான். அதில் நம்ம இந்த மருந்துக்கு சேர்த்து நம்ம தயாரிக்க. ஆனால் தயவு செஞ்சு அது என்னென்ன மருந்துன்னு மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. அது என்னோட ரகசியம். புரியுதுங்களா? ஆனால் அது நம்ம தயாரிக்க நம்ம கேரண்டி இருக்கு. இதில் எந்த விதமான ஸ்மெல்லோ அதை இது எதுவுமே கிடையாது. கெட்ட இது எதுவுமே கிடையாது. எங்கே யூஸ் பண்ணிட்டு எங்கே யாரு கூட வேணும் போகலாம். ஒன்றும் சார். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால மட்டும்தான் நம்ம தெரப்பி சென்டர் அதிகமா இருக்குங்களா? நான் தெரப்பி சென்டர் வந்து கேரளால நிறைய இடங்கள்ல இது பார்க்க முடியுங்களா? நிறைய இருக்காங்க. தமிழ்நாட்டில் கம்மின்னு தோணுது. அதான், அப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்க பிரத்யேகமா வந்து இங்க தமிழ்நாட்டில் வச்சதுக்கான நோக்கம் என்ன? நோக்கம் என்னன்னாக்கா, இங்க உள்ள மக்கள் நிறைய வழி இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே நான் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊட்டி கூடலூர் மைசூர் ரூட்ல நான் இருந்தவன் தான். அப்ப அங்க இருந்து எனக்கு தமிழ்நாடு வாட்டு எனக்கு நல்ல பந்தம் இருக்கு. இன்னைக்கும் பார்த்தோன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நீலகிரி லைசன்ஸ் தான். ஏன்னா 10-20 வருஷம் நான் இருந்தோம் தான். சரிங்களா? இங்க வந்து நம்ம தமிழ்நாடு மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, டக்குன்னு வரி வந்துருச்சுன்னா ஓடி மெடிக்கல்ல போயிடும், டாக்டரை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம், கண்டிப்பா போய்த்தான் ஆகணும். போனோன்னா அங்கிருந்து மாத்திரை கொடுப்பாங்க. தற்சமயம் அவங்களுக்கு தால்காலிக ரிலீஸ். தற்சமயம் ரிலீஸ் தான். ஆனா 10 நாள் முடிஞ்சு மறுபடியும் அந்த வலி வரும். ஆனா இது அவங்கள்ட்ட சொல்லணும். அது அதனால அப்படி இல்லாம இப்படி எந்த விதமான மருந்தும் இல்லாம, எந்த விதமான மாத்திரையும் இல்லாம, எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம, நோ சைடு எஃபெக்ட், நோ மெடிசின். ஆனா உங்க வலி போகுதா இல்லையா நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லி அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இல்லை தெரிஞ்சு வரவங்க அப்படி வரட்டும். ஒரு வட்டி
அது அப்படியா இருக்கல இப்படியா இருக்கல சொல்றவங்க இருக்கு. அது அவங்கள தப்பா சொல்லல. ஏன்னா ஏகப்பட்ட பொய் வைத்தியமாருங்க இருக்கு சார். இல்லன்னு நான் சொல்லல. நெறைய இருக்கு. ஆனா ஒரு ஆள் செய்யற தப்புனால எல்லாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது சார். ஓகே. ஒரு வட்டி என்ன சார்? நீங்க இப்ப காலைல டிஃபன் சாப்பிடணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 100 ஆகுமா சார்? ஆமா சார். ஒரு 250 செலவழிங்க சார். உங்களுக்கு அதோட குணம் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஓ! சார். சார் நம்ம அரபிக் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போர்ட்ல பார்த்தேன். சரி அந்த சார். அரபிக் ஜோதிடம் என்னங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. அரபிக் ஜோதிடம் அப்படின்னா, அரபிக் ஆஸ்ட்ராலஜி தான் போட்டிருக்காங்க சார். ஆ. அதாவது ஜோதிடம் மலையாளத்துல வந்து ஜோதிஷ்டம் ஓகேவா? ஜோதிடம் கரெக்ட் ஓகே. இது வந்து சில வீடுங்கள்ல வந்து புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைங்க இருக்கலாம். அந்த புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைங்க வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அது வேணும்னா நம்ம அவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி முடிக்கிற விஷயங்கள் இருக்கலாம். பேச முடியாத விஷயங்கள் இருக்கலாம். சரிங்களா? இந்த பேய், பிசாசு, சூனியம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா சார்? அது வந்து அவர ஒரு நம்பிக்கைய பொறுத்து நம்பிக்கைய ஆ. பொறுத்து. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 100% இருக்கு சார். இருக்கு. எஸ். ஓ! அது எங்கேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்கா, ஆ. என்னோட வாழ்க்கையில நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏதாவது அப்ப ஒண்ணு பேய சொல்லுங்களேன். நேரடியா பார்த்துருக்கான்னு கேட்டா, பேய நேரடி பார்க்கல. ஆ. இப்ப எக்ஸாம்பிளா சொல்லப்போனா, இப்ப காட்டுறதுக்கு நீங்களேன்னு வச்சுக்கோங்க. ஆ. இப்போ உங்களுக்கு இங்க வந்ததிலிருந்து என்ன பழக்கம்? உங்க கூட வந்தா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம். ம். அது ஃப்ரெண்டு தானே! ம். ஆனா ஃப்ரெண்டுன்னா எந்த சம்மந்தம் இல்லாம, "ஏய் என்னடா அப்படி இப்படின்னு நீங்க கெட்ட வார்த்தையில எல்லாம் அவர்கிட்ட பேசணும்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ம். 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 எந்த காரணமும் இல்லாம நீங்க பேச மாட்டேன். ஆ. அசிங்கமா அம்மாகிட்ட, தங்கச்சிகிட்ட, பொண்டாட்டிகிட்ட பேசினா, அது ஒரு நோய் தானே சார். ஆமா. அதுதான் சார் ஒரு அது சிலவங்க நேரடியா ஒரே அடியில, "ஏய் அவனுக்கு பைத்தியம்" அப்படின்னு. பைத்தியம் கிடையாது சார். அந்த மனுஷனோட மைண்ட் மாறுறாங்க. ஓ! அவனோட மூளையில என்ன சொல்றாங்களோ, அதுதான் செஞ்சுட்டு இருக்கு. அந்த மூளை அப்படியே கெட்ட வார்த்தையில பேசணும்னா, கெட்டது செய்யணும்னா, எதுக்கு காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இப்போ சார் ஒரே சின்ன ஒரு இது, உங்களுடைய சாதாரண ஒரு ஆளோட கணக்க பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனா கணக்க பார்க்காம உங்களோட ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா சார்? சப்போஸ் தப்பாகல. தப்பானா ம். மன்னிச்சிடுங்க. ம். ம். சரிங்களா? ம். 1லிருந்து 11க்குள்ள டக்குன்னு நம்பர் சொல்லு சார். 8, இனி வேணாம். டக்குன்னு சொல்லலாம். 1லிருந்து 13க்குள்ள. 12, 13ல 12 பாருங்க எவ்வளோ சார்? 1 சார். 1. ஆ. உங்களோட இடுப்புல இருந்து கழுத்துக்கு கீழ. ஆ. எனக்கு பார்க்க முடியுமா? இப்ப சட்டை கழட்டாம பார்க்க முடியுமா? ஆஹா. பார்க்க முடியாது தானே? ஆ. எந்த இடத்துல சார் ஒரு அடையாளம் இருக்கு? சார் எனக்கு தெரியல. உங்க உடம்புல தான் கேட்கிறேன். 100% இருக்கு. ஆ இருக்கு. ஓகே. எங்கன்னு தெரியல. பட் நான் பார்த்தல. பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப வேணும்னு சொல்லல. ஓகே, ஓகே. நான் அப்புறம் கூட ஆனா பார்த்துக்கிறேன். எனக்கு கிடைச்சது வந்து உங்க ஃபேஸ்ல தான். ஆனா ஃபேஸ்ல நான் பார்த்துட்டு சொன்னேன்னு ஆ, சொல்லிரு. ஆ, ஆ, ஆ. என் கண்ணால பார்த்துட்டு சொன்னேன்னு ஆ. சொல்லிரு. அதனால தான் பார்க்காத இடத்துல சொன்னேன். சொல்றீங்க. ஓகே, ஓகே. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி என்னோட நம்பர் இருக்குது. ஆ நான் நான் சொன்னது கண்டிப்பா உண்மையா கூப்பிடுறேன். இருந்தாலும், பொய்யா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கூப்பிடுறேன். சொல்லுங்க. ஓகே, சரிங்களா? ஓகே சார். அப்போ அது வந்து எனக்கு சொல்லணும்னா ஒரு ஆளோட நேம், ஆ, ஏஜ், தாய் பேர் ஆ. இது 3 கிடைச்சுனா, ஆ. உடம்புல இருக்கிற இந்த மாதிரி சில விஷயங்கள் நோயிங்க. ஆ. அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சது, ஆ. நடந்துட்டு இருக்குது. ஆ. ஆனா வரப்போத பத்தி நான் சொல்லவே மாட்டேன். அது ஆ. கடவுளுக்கிட்ட இருக்கு. ஆ. எனக்கு தெரியாது. ஓ! சூப்பர் சார். சரிங்களா? ஆ. அதே மாரி இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆ. பொண்ணு கல்யாண வயசாச்சு. ஆ. பசங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, மாப்பிள்ளைங்க வர ஆனா கல்யாணமே ஆக மாட்டுது. எந்த காரணத்திலும் கல்யாணம் வருஷக்கணக்காச்சு கல்யாணம் ஆக மாட்டுது. நீங்க கூட்டிட்டு வாங்க சார். ஆ. 31 நாளுக்குள்ள அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா, நீங்க சொல்ற வேலை சொல்ற இடத்துல வந்து நான் செய்றேன். ஐய! ஏன்னா இந்த உலகத்தில கடவுள் ஒரு பொண்ண பொழச்சிருக்க நான் எப்படி தமிழ்ல எப்படி சொல்லணும்னு தெரியல அது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு பொண்ணு இந்த உலகத்தில வந்துருச்சுனாக்கா, கண்டிப்பா அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு புருஷன் இருந்து தான் ஆவணும். எதனால அவன் வந்து அமைய மாட்டே? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ம். புரியுதுங்களா? அந்த காரணம் அந்த தடை இருக்கும். அந்த தடைய மாத்தி கொடுத்தனா அவங்க சேர்ந்துரும். ஓ! அது நீங்க பண்ணி குடுத்துருவீங்க. கண்டிப்பா. அந்த தடை என்னன்னு தெரியணும். ஆ. தெரியுதுக்கு அந்த பொண்ணு நம்மகிட்ட வரணும். ஆ. தனியா வரக்கூடாது. ஆ. பெரியவங்கள கூட்டி தான் வரணும். ஓ! எனக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து 3 விஷயம் தான் தேவை. ஆ. தப்பா எடுத்துறாத. ஆ. 1 பெண்ணோட நேம், ஆ. 2 ஏஜ், ஆ. 3 வந்து அந்த பொண்ணோட தாய் பேர். ஆ. இது 3 மட்டும் தான் எனக்கு அந்த பொண்ணுகிட்ட இருந்து தேவை. ஆ. புரியுதுங்களா? ஆ. அதே மாரி சில வீட்ல வந்து ஆ. பயங்கரமா இப்படி துள்ளிட்டே இருப்பாங்க. சிலவங்க ஆன்னு பைத்தியம் மாரின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பைத்தியம் சொல்லல. ஆ. சார் கரெக்ட்டா 11 மினிட்ல 11 நிமிஷத்துல ஆ. நான் கிளியர் பண்றேன் சார். கூட்டிட்டு வாங்க இருந்தா. ஓ! நான் கடவுள் கிடையாது. ஆ. ஆனா அதுக்கு ஒரு காரணம். அந்த காரணத்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால ஆகும். ஓ! நான் படிச்சிருக்கேன். அதனால அதனால. நீங்க அத கிளியர் பண்ணிருக்கீங்க. எஸ். அதுக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்களா சார்? சார் இத ஆ. நீங்க செக் பண்ணுங்க சார். இதுல கவர்ன்மென்ட் அப்ரூவ்டு தான் சார். இருக்குது. இல்லன்னா இது ஹைவே மெயின் ரோடு. ஓ! இங்க இவ்ளோ போர்டு வச்சுட்டு, இவ்ளோ ஃப்ளெக்ஸ் விட்டுட்டு நீங்க என்ன பண்ண முடியாது. அதிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓ! குடுத்திருக்கீங்களா சார்? சரிங்க சார். நெறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சரி. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு யாராவது தேவைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா ஐயாவுடைய நம்பர வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஏன்னா, நமக்கு கியூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு. கியூர் பண்ண முடியாத விஷயங்கள் நெறைய இருக்கு. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க, நீங்க வந்து அவர அணுகி பாருங்க. ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு ரெக்கவர் ஆகுறதுங்கிறது அவரே உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. தொடர்ந்து நம்ம சேனல பார்க்க விரும்புனீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.